களத்துக்கே வர மாட்டேன்றாரு விஜய். என்ன களத்துக்கு தான் வரணும்? இப்போதான் ஏங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தவன்ட்ட முதல் கை நீட்டி காசு வாங்கிட்டோம் ஒரு படத்துக்கு. அந்த படத்துக்கு இதுதான் கடைசி படம், அதையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு புலிவாலை பிடிச்ச மாதிரி அரசியல். நீங்கள் நினைக்கிற இவ்வளோ ஈஸியாலாம் வரும், இவ்வளோ குயிக்காலாம் எவனும் வந்திருக்க முடியாது. முதல்ல ரஜினிகாந்த் மாநாடு போட்டாராங்க, விஜயகாந்த் போட்டான் மனுஷன், அவன் இப்போ தலைவன். சரத்குமார் போட்டாரா, கமல் போட்டாரா? எங்கள் பைசா சம்பாதிச்சு தான் எல்லோரும் நடிக்க வந்தீங்க. எங்கள் பைசா எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேணாம், கொஞ்சமாவது கொடுக்க வேணாம். ஏதாவது நல்ல திட்டம் உதவி ஏதாவது செஞ்சுருக்காங்களா? இவன் செஞ்சுருக்கானயா சிறு வயசில் கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் 2 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே குழந்தைகளுக்கு படிப்பு இது சம்மந்தப்பட்டது முதல்ல செஞ்சு கொடுத்தானே. அது மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி? அது மட்டும் போதுமா? இல்லை, இவன் அப்பா வீட்டு காசு, அவன் சொந்தமாக சம்பாதிச்ச காசு அவன் கொடுக்குறான். கட்சி காசு எடுத்து செலவு பண்ணி கொடுக்கல, புரிஞ்சுங்களா? கொள்ளையடிச்ச காசை எடுத்து வந்து கொடுக்கல. கஷ்டப்பட்டு ஃபைட் சீனில் நடித்து ஒவ்வொரு ராப்பாகலாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு வெளியூரெல்லாம் போய் இருந்து ஷூட்டிங் நடித்து கஷ்டப்பட்டு வந்த பைசாவை நமக்கு கொடுக்கணும்னு தலையெழுத்தா? அவனுக்கு தேவையே இல்லையே. கொடுக்குறானே, வரத்துக்கு மேலே கொடுக்குறானையா. அப்போ இப்போ அவன் சொந்த காசாக கொடுக்குறான்னா இன்னும் பின்னால் சிஎம் ஆனால் அரசாங்க காசுன்னு எவ்வளோ கொடுப்பான்?